உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும், நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும், நிறைய சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த புதுமடம் இலக்கிய மலையில என்னன்னா நமக்கு மேலும் மேலும் வளர்றதுக்கு ஊக்கமும் ஆக்கமும் உங்களுடைய எல்லாமே விஷயங்களும் எங்களுக்கு தேவைப்படுது. சோ ஒரு பாறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த பாறையில ஒரு விதை இருக்கு. இந்த விதை விருட்சமாகிறதுக்கு என்ன வேணும்? ஒரு விதை விருட்சமாகிறதுக்கு என்ன வேணும்? நீரும் ஆக்சிஜனும் வேணும், அப்படித்தானே? இந்த நீரும் ஆக்சிஜனும் வேணும். இப்ப அந்த புதுமடம் இலக்கிய நண்பர்கள் செயல்படுறதுக்கு ரெடியாகவும் தயாராகவும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. உங்களுடைய ஒத்துழைப்பும் உறுதுணையும் இருந்தால் அவர்கள் அந்த விதை பாறையில் இருக்கக்கூடிய விதை விருட்சமாகி வெளிக்க வருவது போல இவர்களும் பெரிதாக விஷயங்களை செய்வார்கள். அதுவும் இல்லாமல் வள்ளலார் அறச்சாலையும் அறிவுச்சாலையும் தொடங்கிய வள்ளலார் இருக்கிறாரு. அவர் ரொம்ப விரக்தியா பேசுற ஒரு வார்த்தை இருக்கு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. ஏன் நான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன், யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு ரொம்ப வேதனையா சொன்னார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த புதுமடம் இலக்கிய மேடை நண்பர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? கடை விரித்து இருக்கிறாங்க. தயவு செய்து நாம் கண்டுகொள்வோம், அவர்களை ஊக்குவிப்போம், பல ஆக்கங்களை அவர்கள் செய்வார்கள் என்று கூறிய விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வேற வயல போயிட்டேன். அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம மஸ்ஜித் ரஹ்மத் பெருக்கப்புற பள்ளிவாசல் நடக்கக்கூடிய டியூஷன் சென்டர்ல சார் ஆசிரியரா இருக்கிறாங்க. அதோட உச்சப்புலி நேஷனல் அகாடமியில கணித ஆசிரியராக இருக்கிறாங்க. புதுமடம் இலக்கிய மேடைக்கு பல்வேறு உதவிகளையும் ஊக்கத்தையும் கொடுத்து வராங்க. அவர்களது சிறப்பான உரைக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக பரிசீலிப்பு நிகழ்ச்சி தொடர்கிறது. இரண்டாயிரத்தி 26 புதுமடம் இலக்கிய மேடையினுடைய ரமலான் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் முதலாம் நோன்பில் பயான் நிகழ்த்திய ஹலிமா பின்தி அப்துல் ரஹீம் ரமலான் பிரிய வருக என்ற தலைப்பில் உரையாற்றியவர் பரிசு பெறுகிறார். இந்த பரிசனை வழங்குவதற்காக மஸ்ஜிதே ரஹ்மத் நிர்வாக சபையின் தலைவர் ஜனாப் ரவீஸ் அவர்களை அழைக்கிறேன். இரண்டாவது பிறை தியானா ஆயிஷா பின்தி ராசிக் ஃபரீத், தலைப்பு அன்னலாரின் அழைப்பு படி. இந்த பரிசனை கொடுப்பதற்காக புதுமடத்தை சார்ந்த ஹசன் அவர்களை அழைக்கின்றேன். மூன்றாவது பிறை அலிமா அஃப்ரா பின்தி பயாஸ் கான், நபித்தோழர்களின் சிறப்பு. இந்த பரிசனை கொடுப்பதற்காக ஜாமியா மஸ்ஜித் வடகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முஸ்தப் கான் அவர்களை அழைக்கின்றோம். நான்காவது பரிசு, நான்காவது பிறை கன்சுதீன் பின் ஷாவுல் ஹமீது, தலைப்பு இளைஞர்களே இஸ்லாத்தின் பக்கம் பாருங்கள். இந்த பரிசனை கொடுப்பதற்காக புதுமடம் பிரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட் இப்ராஹிம் அவர்களை அழைக்கின்றேன். ஐந்தாவது பிறை ஹம்னா ஆயிஷா பின்தி அகமது மைதீன், தலைப்பு ஜகாத்தும் சமூகமும் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். அவருக்கு பரிசை கொடுப்பதற்காக மஸ்ஜிதே நூர் ஜமாத்தை சார்ந்த ஹாஜா அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். வாங்க சொல்றாங்களோ வாங்க சொல்றாங்களோ வாங்க சொல்ற. ஆறாவது துறை முகமது ஃபஹீம் பின் ஜஹாங்கீர் அலி, இஸ்லாத்தின் அடிப்படையில் நண்பர்கள் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக மஸ்ஜிதே நூர் ஜமாத்தை சார்ந்த ஹிதாயத்துல்லா அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். ஏழாவது துறை சுமையா பின்தி ஜீனுதீன், 5 கடமைகளின் விளக்கத்தை கூறியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக
எக்ஸா எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் மீரா அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். எட்டாவது பிறை அப்ரா ஆரோஸ் பின்தி முகமது காசிம் நோன்பும் சிறுவர்களும் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக கவுன்சிலர் அண்ணன் அஜ்மல் ஷரீப் அவர்களை என்பதை அழைக்கின்றோம். ஒன்பதாவது துறை ஆஃபிக் ஹயாத் பின் அனஸ் நோன்பின் மாண்பு என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக மஸ்ஜிதே ஜாமியா மஸ்ஜித் வடக்கு தெருவின் உறுப்பினர் ஜனாப் இப்ராஹிம் அவர்களை என்பதை அழைக்கின்றேன். பத்தாவது துறை ஆபிகா மரியம் பின்தி மஹது மைதீன் இஸ்லாம் கூறும் வியாபாரம் என்ற தலைப்பில் பேசியவர். இந்த பரிசை கொடுப்பதற்காக புதுவடம் ஊராட்சி மன்ற செயலாளர் கோகிலாஜா அவர்களை என்பதை அழைக்கின்றேன். துறை 11 உம்ம ஐமன் பின்தி முகமது உபைஸ் பசித்தோருக்கு உணவளித்தல் என்ற தலைப்பில் பேசியவர். இந்த பரிசனை வழங்குவதற்காக ஜாமியா மஸ்ஜித் வடக்கு தெருவை சார்ந்த அபுல் ஹசனாத் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். துறை 12 பாத்திமா ருவைசா பின்தி யாசர் அரபாத் ரமலான் மாதத்தை கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை வழங்குவதற்காக மஸ்ஜித் அஹ்மத் நிர்வாக சபையினுடைய உறுப்பினர் ஜனாப் தன்சீர் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக 13வது திரை முகமது ஹுமைத் பின் காசிம் முகமது ஈமான் விளக்கம் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக ஜனாப் ஜாகிர் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். அடுத்து 13. அடுத்தபடியாக புதுவடம் இலக்கியம் இன்னும் இருக்கு புதுமடம் இலக்கிய அப்படியே உட்கார்ந்துருங்க. இன்னும் வாங்காதவர்களுக்கு அடுத்து புதுமடம் இலக்கிய மேடையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் புதுமடம் சம்சுர் ரஹ்மான் அண்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்தியும் வந்தவர்களுக்கு மகிழ்ச்சி கலந்த நன்றியும் தெரிவிக்க வருகிறார்கள். இருங்க இன்னும் 13 பேருக்கு இருக்கு. நிறைய பேர் இருக்கு பின்னாடி. வரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم. வார்த்தைகளில் சேர்ந்தது வல்லவன் அல்லாஹ்வின் வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழிகாட்டுதலாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளர்கள் நன்மையை நாடி நல்லுபகாரம் செய்யக்கூடிய முன்வரிகளை நோக்கி இவ்வாறு கூறுமாறு நமக்கு கற்றுத் தந்தார்கள். ஜஸாகுமுல்லாஹு ஹைரா என அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த நற்கூலியை வழங்குவானாக என பிரார்த்திக்குமாறு நமக்கு கற்றுத் தந்தார்கள். புதுமணம் இலக்கிய மேடை தொடக்க காலம் முதல் முதுகல் ஒன்றாக இருந்து பொருளாதாரத்தை வாரி வழங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு அன்பளிப்பாக பரிசுகள் வழங்கிட பொருளாதாரம் தந்து உதவிய அமெரிக்காவில் பணிபுரியும் எமது பாசத்துக்குரிய சகோதரர் நமதோடு சேர்ந்த ராஜா முகமது பின் சையத் அகமது அவர்களுக்கும் நூருல் ஹசன் ரம்ஜான்கிரி அவர்களுக்கும் பிரெஞ்சு சூப்பர் மார்க்கெட் நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் ராமநாதபுரம் மீரான் அவர்களுக்கும் 3 ஜமாத்தார்களுக்கும் போட்டிகளில் கலந்து கொண்ட அனைத்து மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்நிகழ்ச்சியில் பெரும் திரளாக கலந்து கொண்டு
சிறப்பித்த ஊர் பொதுமக்களுக்கும் புதுமண இலக்கிய மேடை ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற பயிற்சி அடைகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக 15வது நோன்பு பிறை அப்சா ஜரீனா பின்தி முகமது அப்சர் ரமலானின் 2ஆம் பத்து பற்றி உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக புதுவனம் தெற்கு நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் சீனிமேனின் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அங்க பாருங்க அடுத்தபடியாக பிறை 17 ஹிதாயா ஃபாத்திமா பின்தி மகாதீர் முகமது நபி தோழர்களின் நற்பண்பு என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக ஜனாப் ரிஸ்வான் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். ரிஸ்வான் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அண்ணா வாங்கண்ணே வாங்க. அடுத்தபடியாக பிறை 18 ஃபதாக் பின் ரம்ஜான் கனி இஸ்லாம் காட்டும் எளிமை என்ற தலைப்பில் உரையாற்றியவர். நெட் கார்னர் வடக்கு திரு ஃபரீத் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அடுத்தபடியாக பிறை 19 நூல் ஹாதியா பின்தி ரம்ஜான் கனி அஸ்மாவுல் ஹுஸ்னா இந்த பரிசுரை வழங்குவதற்காக இந்த ஆடியோ ஏற்பாடு செய்திருந்த ராஜ் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். பிறை 20 நூருல் ஷிஃபானா பின்தி ஷேக் அத்தீஸ் தொழுகையின் சிறப்பு ஜனாப் ஜஹாங்கீர் அவர்களை இந்த பரிசனை கொடுக்க அன்பாய் அழைக்கின்றேன். பிறை 21 அலிஷா பின்தி முகமது பிஸ்மில்லா கான் தொழுகையை பேணுங்கள் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை வழங்க ஜேபி சார் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். அடுத்தபடியாக பிறை 21 பிறை 22 ஹஸ்னா பின்தி அகமது மைதீன் அவர்கள் இறைவன் ஒருவனே என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக நூருல் ஹசன் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். அண்ணா வாங்க. அடுத்தபடியாக பிறை 23 ஆசியா பின்தி அப்துல் ஆஷிக் ரமலானின் இறுதி 10 தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை அளிப்பதற்காக புதுமடம் பிரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட் இப்ராஹிம் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அடுத்தபடியாக பிறை 24 முகமது அஸ்பாத் பின் அப்பாஸ் அலி அல்லாஹ் ஒருவனே என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை வழங்குவதற்காக புதுமடம் ஊராட்சி மன்ற செயலாளர் கோயிலாட்டா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அடுத்தபடியாக 25 பிறை சலீனா பின்தி முகமது சலீம் நோன்பும் குர்ஆனும் இந்த பரிசனை கொடுப்பதற்காக ஜனாப் முகமது உனைஸ் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். பிறை 26 முகமது தௌஹீத் பின் அகமது ஐயூப் இஸ்லாம் கூறும் வட்டி எதிர்ப்பு என்ற தலைப்பில் இந்த பரிசனை கொடுப்பதற்காக எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் மீரா அவர்களை அன்பாக அழைக்கின்றேன்.
அடுத்தபடியாக பிறை 28 சுஹைலா ரிஃபா பின்தி சதகத் அலி நோன்பு பெருநாளின் சிறப்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக ஜனாப் அப்துல் கரீம் அவர்களை அன்பாய் அழைக்கின்றேன். ஒண்ணு இருக்குண்ணா ஆங்கிள் ஒண்ணு இது காசின் சூப்பராகுதுப்பா. காசின் மகன் அதான் வர சொல்லு, அதான் சொல்றேன். 30 அவன் பேரு காசின் அப்துல் ரஹீம். சரி ஓகே ஆயிருக்கு பேரை கேட்கலாம். அப்துல் ரஹீமா பிறை 30 முகமது ஆக்கில் பின் முகமது காசிம் நோன்பு பெருநாள் தர்மம் என்ற மயிருண்ணா முகமது ஆக்கில் பின் முகமது காசிம் நோன்பு பெருநாள் தர்மம் என்ற தலைப்பில் உரையாற்றியவர். இந்த பரிசனை கொடுப்பதற்காக அப்துல் ரஹீம் அவர்களை அன்பாக அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசானது வழங்கப்பட்டது. இறுதியாக பொன்மடம் இலக்கிய மேடையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சம்சுர் ரஹ்மான் அவர்கள் துவா சொல்லி இந்த நிறைவுரையாற்றுவார். எல்லாரும் உட்காருங்க, கடைசியில ஒரு போட்டோ எடுத்துப்போம். சரியா, போயிடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபை கலையின் துவா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் கூடி ஒன்றிணைந்து நம்ம பேசிக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு கலந்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த சபை கலையும் போது ஒரு துவாவை கற்று தந்தாங்க. அதை எப்படின்னா, யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், உன்னை புகழ்கிறேன், உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன். உன்னிடமே நாங்கள் மன்னிப்பு தேடுகிறோம், உன்னிடமே பாவ தேடி நீள்கிறோம். நிறைகள் இறைவனை சாரட்டும், குறைகள் எம்மை சீர்படுத்தட்டும் என கூறி நிறைவு செய்கிறது. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காரு. சேர்ல உட்காரு, சேர்ல உட்காரு, சேர்ல உட்காரு. அதான் நம்ம திருப்பிக்கிறோம் பிள்ளை அப்படியே உட்காரட்டும். எல்லாம் பின்னாடி போய் நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே பின்னாடி அப்படியே வந்துருங்க. ஆஃப் பண்ணிருங்க பின்னாடி பிள்ளைகள். அப்படியே உள்ள அது பின்னாடி லாஸ்ட்ல எது ஆமா அப்படியே நின்று போட்டோ